வணக்கம். வளமயஸ் அகாடமில இன்னைக்கான அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியா டு ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் கேட் சம்மிட் இன் ஜூன். 95 countries set to participate சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் கேட்ன்றது உங்களுக்கு தெரியும், புலிகளை தான் வந்து நம்ம பிக் கேட்னு சொல்றோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த IBCA இந்த அமைப்பு தான் வந்து இதோட பேரு. ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனாகுரல் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்றதுனால இது இம்பார்ட்டன்ட் நியூஸா இருக்கு. இதோட தீம் என்னன்னு பாத்தீங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி முக்கியமா படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்தியா ஏதாவது ஹோஸ்ட் பண்றாங்கன்னா அது என்ன தீம் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தீம்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவ் பிக் கேட்ஸ், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் ஈகோசிஸ்டம் அப்படின்றது தான் இதோட தீம். ஸோ இதை யார் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க, இப்போ இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அதுல முக்கியமா எந்த மினிஸ்ட்ரி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரியுமே இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் ஏரியான்னு வந்ததுன்னா ஒன்று தீம்ல இருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மினிஸ்ட்ரியில இருந்து வரலாம். அண்ட் தென் வந்து இந்தியா இதை ஹோஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு அந்த அசெஷன் ரீசன்ல வந்து இந்தியா தான் அதை ஹோஸ்ட் பண்றாங்கன்ற அந்த அசெஷன்ல கொடுத்து ரீசனும் கொடுக்கலாம். அப்படி இல்லை வேற ஒரு நாடை கொடுத்து அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர்னு சொல்லும் போது அது நம்ம தப்புன்றதை நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமயஸ் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க.